வணக்கம். பூசன் முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பூசன் முத்திரையை பற்றி நான் இப்போ சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு கேள்வி. கேளுங்க. பூசன் முத்திரைனா என்ன? அது என்ன பூசன் பேர்? நல்ல கேள்வி தான். பூசன் முத்திரை அப்படின்னா, பூசன் அப்படிங்கிறது என்னென்னா, பூசன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அதாவது சூரியன் தான் பூசன்னு அர்த்தம். பூசன்னா சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சூரியன் முத்திரை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர். இந்த சூரியன் முத்திரையை வந்து பிடிக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே வந்து உறுப்புகள்லாம் பலமடையும், நரம்புகள்லாம் பலமடையும், சக்தி நிலைப்பாடு வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து எல்லாருமே செய்யலாம். ஒரு நாளைக்கு 15 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. உடம்புல ஏதாவது ஒரு அசௌகரியமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதே இல்லை. நோயின்னு சொல்கிறத விட அசௌகரியம்னு சொல்லலாம். அப்போ சக்தி நிலைப்பாடு குறைவு இல்லாமல் யாருமே இங்கே இருக்கிறது கிடையாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த பூசன் முத்திரை பிடிக்கிறதுனால நமக்கு ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செய்யறதுக்கு உபயோகமாக இருக்குது. சரிங்களா? சரிங்க. இப்போ ஜீரண மண்டலம் ஆல்ரெடி வந்து இப்போ சூரியன்றங்கும்போது சூடு அதிகப்படுத்துங்களா உடம்புல? இது வந்து எப்படின்னா சக்தியை பலப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா ஒரு கையில் வந்து அபான முத்திரை வந்து பிடிப்போம், இடது கையில் அபான முத்திரை பிடிக்கணும், வலது கையில் வந்து நம்ம ஆள்காட்டி வரலையும் கட்டை வரலையும் இதையும் சேர்த்து இந்த முத்திரையை வந்து பிடிப்போம். இப்படி 2 முத்திரை வந்து பிடிக்கிறதுல நமக்கு காற்று சக்தியும் நீர் சக்தியும் மண் சக்தியும் நமக்கு உள்ளே வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போது இந்த மண் சக்தி நீர் சக்தியும் சேரும்போது சதைகள்லாம் நல்லா வந்து பலமாகும், நரம்பு மண்டலங்கள்லாம் நல்லா பலமாகும், காற்று சக்தி உள்ளே போகும்போது நுரையீரல்லாம் நல்லா பலமாகும், குடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் எளிமையாக வெளியேறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த பூசன் முத்திரை பிடிக்கிறதுனால உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்கழிவுகளையும் வெளியேறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பூசன் முத்திரை பிடிக்க என்ன நடக்கும்னா, எங்கெங்கெல்லாம் உறுப்புகளில் வந்து கழிவுகள் தேங்கிக்குதோ அந்த கழிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இந்த பூசன் முத்திரையில் இருக்குது. சரிங்க. இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ இந்த பூசன் முத்திரைன்னு இந்த 2 முத்திரையும் சொல்லியிருக்கீங்களே இல்லையா? ஸோ இது மாதிரி வேறு சில 2 முத்திரைகளும் இருக்குதுங்களா? இல்லை இந்த ஒரு முத்திரை இந்த 2 மட்டும்தான் ஒன்றா பிடிக்கணுமா? இல்லை, அது நிறையா முத்திரை இருக்குது. இப்போ நம்ம பூசன் முத்திரை மட்டும் பேசுகிறதுனால நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு சொல்ல வேண்டிய விளக்கமே நிறையவா இருக்கிறதுனால நம்ம அடுத்த முத்திரையை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு கேள்விக்கு 2 கையிலையும் 2 முத்திரை. அதாவது எப்பயுமேவும் ஒரு கையில் வந்து பிராண முத்திரையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து நம்ம குபேர முத்திரை பிடிக்கினா கூட பிடிக்கலாம், அதுவும் பலன் கொடுக்கும். அது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி முத்திரை. அந்த தனித்தனி முத்திரையை நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 கையிலையும் மாற்றி பிடிச்சிக்கிறோம். ஆனால் பூசன் முத்திரைக்கு மட்டும் விளக்கம் என்ன அப்படின்னா, இது இப்படி பிடிச்சால் மட்டுமே பூசன் முத்திரை. அது 2 சேர்ந்தால் தான் பூசன் முத்திரை. மற்றையெல்லாம் 2 சேரும்போது என்ன ஆகும்னா அது 2மே வந்து வேறு மாதிரி வேறு முத்திரைகளே 2 கையிலையும் சேர்த்து பிடிப்போம். ஆனால் இது 2 முத்திரையும் சேர்ந்து இப்படி பிடித்தால் மட்டுமே இது பூசன் முத்திரைன்னு பேர் வாங்கும். சரிங்களா? அப்படி வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த முத்திரையினால் வந்து நமக்கு கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இதெல்லாம் வந்து சக்தியை வந்து அதிகமாக பெற்று இது பண்ணும். அதாவது எதெல்லாம் சதை கொண்ட உறுப்பாக இருக்குதோ அந்த சதை கொண்ட உறுப்புகளுக்கெல்லாம் இந்த பூசன் முத்திரை அப்படிங்கிறது வந்து நல்ல பலத்தை கொடுக்கும். அதுபோக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா, அந்த குடல் உறுப்புகள் அதுக்குள்ள காற்று நீர் சேர்ந்த போது உள்ள நச்சு கழிவுலாம் தங்காமல் வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும். ஸோ இந்த பூசன் முத்திரையை பிடிக்க இந்த வாதம் வந்து சிலத்துக்கு முகத்தில் நரம்புகள்லாம் வலிக்கும். அந்த நரம்பு வலிக்கு வந்து இந்த பூசன் முத்திரை நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். அற்புதமான பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூசன் முத்திரை அப்படிங்கிறது. அப்போ முக நரம்பு இருக்கு இல்லையா, அது அப்போ நரம்புகள்லாம் எங்கெல்லாம் வந்து பலமையாக இருக்கும் அந்த நரம்புகளை பூரா பலப்படுத்தும். அதுலேயும் முக்கியமாக முக நரம்புகளை அதிகமாக நல்லா பலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூசன் முத்திரை அப்படிங்கிறது வந்து உதவி செய்யும். வேறு ஏதாவது கேள்வி? இப்போ இந்த பூசன் முத்திரை பிடிக்கிறது வந்து இப்போ 2 முத்திரைகள் இப்போ நார்மலாக வந்து ஒரு உட்காந்து செய்யக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தால் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து படுக்கையில் இருப்பாங்க, அவங்களால பண்ண முடியலன்னா முத்திரைகளை எப்படி பிடிக்கிறது? இப்போ முத்திரைகளை வந்து அவங்க படுக்கையில் இருக்கும்போது அவங்க கையில் அப்படி வச்சு நம்ம என்ன பண்ணி விடலாம், ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி விட்டுலாம். இப்போ யாருக்காவது பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளே இந்த மாதிரி கையில் வச்சு விட்டு, வயசானவங்க பெட்ரெட்னா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கைகளில் இப்படி வச்சு ஒரு ஸ்டிக்கரை வச்சு ஒட்டி விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டிக்கரை பிடிச்சி விட்டுலாம். ஏன்னா இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது. நம்ம உடம்புல முத்திரையை பிடிக்கிறது தான். அப்படி பிடிக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உடம்புல வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் வந்து பிடிக்கலாம். இந்த முத்திரை நீர்களை வந்து அதிகமாக ஏற்படுத்தி சதையை பலப்படுத்துறதுனால மண்ணீரல், கல்லீரல் இதெல்லாம் வந்து இப்படி நச்சை வெளியேற்றதோடு சேர்த்து நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத சக்திகளை அதிகமாக சேர்க்கறதுக்கான வேலையை இது செய்யாது.
அதாவது அதிகமான சக்தியை தேக்கி வச்சு உடம்பு வெயிட் போடக்கூடிய வேலையும் செய்யாது. அதனால் வந்து நீரிழிவு நோயாளி இருக்காங்க இல்லையா, அதாவது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு இந்த முத்திரை வந்து ஒரு நல்ல அற்புதமான முத்திரையாக உபயோகப்படும். அப்போ சர்க்கரை வியாதியும் குறைக்கிறதுக்கு இது வந்து நல்ல உபயோகப்படும். பேன்க்ரியாட்டிக் சக்தியை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையும் இந்த முத்திரை வந்து செய்யுங்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இந்த முத்திரையை பிடிச்சா இத்தனை வியாதி சரியாகிறதுனால நீங்கள் இதை பிடிக்க இந்த வியாதி சரியாகிறதுக்கு உதவி செய்யும். சில பேருக்கு இத்தனை வியாதிகளும் சரியாகவும் செய்யும். ஆனால் இதை மட்டுமே தீர்மானம் பண்ணிக்காமல் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு அந்த முத்திரையை பிடிக்கலாம். அப்போ ரொம்ப நல்லது. நீங்கள் மருந்தே எடுத்துக்காமல் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உணவே சாப்பிடாம வெறும் முத்திரையை மட்டும் பிடிங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணல வீடியோவில் சொல்லலை, அதை பண்ணுறாதீங்க. அப்போது நீங்கள் இந்த முத்திரையை பிடிக்கும்போது உங்கள் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையும் கேட்டு நீங்கள் ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் நேச்சுரோபதி மூலமாகவும் ஹோமியோபதி மூலமாகவும் மருந்தும் உணவும் சொல்லி அதே நேரத்தில் முத்திரையும் சொல்லி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விடுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த முத்திரையில் பிடிச்சது பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்ணுவோம். நேரடியாக கிளினிக் வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு அமைப்பு வந்து சரியாக இல்லை. அப்படி ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் பார்க்கணுன்னா நாங்கள் இங்கே சென்னையில் வந்து தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களை வர சொல்லுவோம். அது எமர்ஜென்சி கேஸுக்கு மட்டும்தான். வீட்டில் வந்து பார்க்கும்போது ஏதோ அவசரத்துக்கு இருக்குது, ஏன்னா வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் பார்க்குறது கிடையாது. எல்லாமே ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான். ஸோ நேரில் பார்க்கணுங்கிற பேஷண்ட்டுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தற்சமயம் இல்லை. நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பார்த்து கேட்டு நீங்கள் என்ன முடியும், எங்களுடைய வைத்திய சேவையை பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஸோ பூசன் முத்திரையை நீங்கள் பிடிக்க உங்களுக்கு இத்தனை விதமான நன்மைகள் வந்து இருக்குது. அப்போது உடம்புல இருக்கக்கூடிய வலி குறையும், நரம்பு மண்டலங்கள் பலப்படும், ஜீரண மண்டலங்கள் பலப்படும், கழிவுகள்லாம் உள்ளுறுப்புகள் கூடிய கழிவு நச்சுக்கள்லாம் வந்து வெளியே போயிடும். உள்ளுறுப்புகள் எல்லாமே சக்தி நிலையை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து குறையும். முகத்தில் இருக்கக்கூடிய நரம்பு வலி இருக்கு இல்லையா, அந்த நரம்பு வலி வந்து குறையும். இப்படி இவ்வளோ விஷயங்களையும் இது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை பூசன் முத்திரை அப்படிங்கிறது. ஸோ இந்த முத்திரையை நீங்கள் வந்து படுத்துக்கிட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? உட்காந்து செய்யறதும் செஞ்சுக்கலாம். நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வச்சுட்டு நடந்துக்கவும் செய்யலாம். உணவு அருந்திருந்தால் மட்டும் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து செய்யணும். நீங்கள் உணவு அருந்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிற மாதிரி தான் தாராளமாக செஞ்சுக்கலாம். பசியோடு இருக்கும்போது செய்ய வேண்டாம். பசி இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு கூட அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். ஸோ 15 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் 40 நிமிஷம் வைக்கணும். இப்போது கல்லீரலில் வந்து கொழுப்பு இருக்குது அப்படின்னு ஏதாவது பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து வைக்கலாம். தொடர்ந்து வைக்க முடிஞ்சால் தொடர்ந்து நீங்கள் இப்படி தொடையில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துக்கலாம். இல்லை கண்ணை திறந்தே முத்திரையை பார்த்து கூட உட்காரலாம். இல்லை உங்களுக்கு வந்து கழிவுகள்லாம் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் மட்டும் செஞ்சால் போதும். இல்லை ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சிரமம் இருக்குது, கை காலெலாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் 5 நிமிஷம் செய்யலாம். சரிங்களா? இதே லங்ஸில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கழிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு காற்றோட சக்தி அதிகமாக கிடைக்கணும், ஆக்சிஜன் அதிகமாகி ரத்தம் சுத்தப்படுத்தி லங்ஸுக்கும் வந்து சக்தியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த முத்திரை வந்து கொடுக்கும். இது சித்திரை காலத்துலேருந்து இருக்கிறதுனால தமிழர்களுடைய இதாக இருக்கும்போது இந்த முத்திரைகள்லாம் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். அதை வேலை செய்யும்போது இந்த தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு இதோட உணர்வு வந்து தெரியும். அப்படி இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு டக்குன்னு இந்த உணர்வு வந்து தெரியாது. சரிங்களா? அதுக்கு நாள் ஆகும். அப்போது தொடர்ந்து பிடிக்க தான் உங்களுக்கு பயன் வந்து கொடுக்கும். இது ரொம்ப அற்புதமான முத்திரை. இந்த முத்திரை பிடிக்கும்போது டாப் டு பாட்டம் அப்படிங்கிறதுல பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. இப்போ கிரண்யாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடலில் வந்து கழிவு இருந்தால் தான் வரும். இப்போ இந்த முத்திரையை பிடிச்சி வச்சுருக்கும் போது இந்த கிரண்யாக இருக்கிறவங்களுக்கு அந்த துடிப்புலாம் தெரியும். இப்போ முகமாக இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இழுக்கிறவங்களுக்கு இந்த முத்திரையை பிடிக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் இழுக்குதோ அந்த இழுக்கிற பக்கத்தில் சில நேரத்தில் வந்து ஒரு உணர்வு ஓடுற மாதிரி தெரியும். சரிங்களா? அப்போ அந்த உணர்வெல்லாம் ஓடும்போது இதெல்லாம் வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போது கல்லீரலில் வந்து கிட்னியில் வந்து சிஸ்ட் இருக்குது, ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அந்த முத்திரையை பிடிக்கும்போது அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய பாகத்தில் ஏதாவது ஒரு அசைவு ஏற்படுற மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா தியானம் செஞ்சுக்கிட்டே உணர்வுபூர்வமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பிடிச்சா நிச்சயமாக வந்து அந்த மாதிரி வியாதி இருந்தால் தெரியும். இப்படி வியாதியே இல்லைப்பா இந்த முத்திரை பிடிச்சா தெரியும்னா ஆனந்தமாக இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? லங்ஸில் சளி இருக்குது அப்படின்னா லங்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயின் இருக்கிற மாதிரியோ அப்படி லங்ஸ் உள்ளே க்ளீன் பண்ண மாதிரியும் தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து தெரிய தொடங்குது. எப்படின்னா தியானம் செஞ்சு அதில் மூழ்கி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டக்குன்னு உணர்வு தெரியும். மற்றவர்களுக்கு தெரிவதற்கு காலமாகும். மற்றவர்களுக்கும் தெரிந்தால் உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். சரிங்களா? இப்படி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அந்த பூசன் முத்திரை. இந்த முத்திரையை பிடிக்கும் போதே தியானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த விரல்கள் நுனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வைப்ரேஷன் வர மாதிரியுமே ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டு அழுத்தக்கூடாது, லேசாக இப்படி தொடணும். அவ்வளோதான். லேசாக தொட்டிங்கன்னா போதும். இப்படி போட்டு அழுத்திக்கிட்டு வச்சிங்கன்னா கை தான் வலிக்கும்போது பிரயோஜனம் கிடையாது. லேசாக தொடணும். முத்திரை பிடிக்க தான் அந்த பழக்கம் வந்து வரும். இதே நேரத்தில் இந்த பூசன் முத்திரை பிடிக்கும்போது காய்ச்சல் குறையும். சரிங்களா? வைரஸ் காய்ச்சல் எந்த காய்ச்சலாக இருந்தாலும் காய்ச்சல் குறையும். இப்போ குழந்தைய கூட காய்ச்சல் வரவங்க இந்த பூசன் முத்திரை பிடிச்சாங்கன்னா காய்ச்சல் வந்து குறையும்.
வயிற்றுப்போக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறைஞ்சிரும். இந்த ஜீரணமண்டல உறுப்புலேருந்து எல்லா உறுப்புகளும் ஓய்வெடுக்கும் தன்மை வந்து கிடைக்கும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய தன்மை கிடைச்சி ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த பூசண முத்திரைங்கிறது. ஏன்னா இப்போ சூரியன் முத்திரை அப்படின்னு பேர் வாங்குது அப்படிங்கிறதுனால இது வந்து ஹீட் ஆகிடுமான்னு கேட்டாங்க இல்லையா? அப்படி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே நீரும் காற்றும் போகுது இடது கையில் நீரும் காற்று உள்ளே போகுது. வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீரும் மண்ணும் போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகாது, அனாவசியமாக உள்ளே இருக்கக்கூடிய சூடு தான் நம்ம உடம்புல எங்கேயா இருந்தாலும் வலியை வந்து ஏற்படுத்தும். அந்த சூட்டினை அமைதிப்படுத்தி சமநிலைப்படுத்தி அந்த வலியை குறைக்கக்கூடிய வேலையை இந்த பூசண முத்திரை வந்து செய்யும். அப்போ செய்யும்போது உடல் பலமடையும். பலவீனமாக இருக்கக்கூடிய உடம்பு கூட பலமடைவதற்கான வாய்ப்பு வந்து இந்த பூசண முத்திரை மூலமாக கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான முத்திரை வந்து இருக்குது. அதனால் யார் எந்த வியாதி இருக்கவங்களாக இருந்தாலும் இந்த முத்திரையை வந்து செய்வதற்கான முயற்சியை செய்யுங்க. நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த சூரிய பகவானாலும் இறைவனர்களாலும் இந்த முத்திரையை கண்டுபிடித்து கொடுத்த சித்தர்களாலும் நாம் வந்து பலமடைய முடியும். சரிங்களா? ஸோ அந்த முத்திரையை மடிமேலே வச்சுக்கிட்டு சமன்கால் போட்டு உட்காந்துக்கிட்டா நீங்கள் பண்ணலாம். பத்மாசனத்தில் உட்காந்து நீங்கள் செய்யலாம், செஞ்சுக்கலாம். சரிங்களா? படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாந்தியாசனம் சொல்லுவாங்க, சவாசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்த மாதிரி செய்யலாம், செஞ்சுக்கலாம். கண்ணை மூடி உட்காந்து பண்ணாலும் பண்ணலாம், கண்ணை திறந்து உட்காந்து பண்ணாலும் பண்ணலாம். கண்ணை மூடி உட்காந்து பண்ணும்போது தியானம் செஞ்சு பழக்கமாக இருந்தவங்க இருந்தால் புருவ மத்தியில் கவனம் வச்சு நீங்கள் வந்து உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? கண்ணை திறந்து உட்காந்து நீங்கள் வந்து பண்ணும்போது முத்திரை ஏதாவது விளையிச்சுன்னா மறுபடியும் நீங்கள் பிடிப்பதற்கு அது உபயோகமாக இருக்கும். ஸோ இடது கையில் பிடிக்க வேண்டிய முத்திரை அபான முத்திரை. அதாவது இடது கையில் வந்து பிடிக்கும்போது சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் நீட்டிட்டு மோதிர விரலையும் இந்த நடுவிரலையும் கட்டை விரலையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். இதே வலது கையில் பிடிக்கும்போது சுண்டு விரலையும் மோதிர விரலையும் நீட்டிட்டு கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து பிடிக்கணும். இப்படி வந்து தொடும்போது உங்களுக்கு இந்த பூசண முத்திரைங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நான் இது சொன்ன பலன் போக இன்னும் பலன்கள் பூசண முத்திரையில் இருக்குது. அதை நான் வந்து அடுத்து ஒரு முறை வந்து என்ன பண்ணுறேன், வீடியோவில் வந்து கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன். இப்படி பலவிதமான பலன்களை கொண்ட பலவிதமான முத்திரைகள் இருக்குது. அதை தொடர்ந்து நான் வந்து நம்மளுடைய சேனலில் பதிவிட்டே வர்றேன். எங்களோட ஹோமியோபதி மருத்துவமாக இருந்தாலும் என் மனைவி ஹோமியோபதி டாக்டர், நான் நேச்சுரோபதி மருத்துவராக இருக்கிறதுனால இது நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பதிவிடப்படுது. யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்களெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வீடியோவை பார்த்து புரிஞ்சவங்க பண்ணும்போது தகுந்த மருத்துவ ஆலோசனை கொண்டு பயன்படுத்திக்கங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ சொல்லிட்டாரு, நான் அப்படியே செஞ்சுட்டு வேறு எதுவுமே சாப்பிடாமல் இருந்து பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் முயற்சி தனியாக வந்து எடுக்காதீங்க. உங்கள் மருத்துவர்கள் வந்து மருந்து பரிந்துரைத்து இருந்தாங்கன்னா அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த முத்திரையை நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதன் மூலமாக உங்களுக்கு தீர்வு கொஞ்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதை தான் நீங்கள் யோசிக்கணும் ஒழிய சொல்லிட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையும் நிறுத்தி போட்டு செய்யுங்கன்னு நான் சொல்லலை. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் விளக்கம் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதுக்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் விளக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட வைத்தியம் தொடரலாமா வேண்டாமான்னு பார்த்து நீங்கள் வைத்தியம் தேவையான தொடர்ந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு போக முடியும். எங்களுடைய வைத்தியம் வந்து நேச்சுரோபதி மற்றும் ஹோமியோபதி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். உணவு மற்றும் மருந்து, அதுபோக இந்த மாதிரி முத்திரைகள், மேலும் உங்களுக்கு ஏதாவது தெரப்பி தேவைன்னா இயற்கை சார்ந்த தெரப்பி, வாழைகளை மண் இந்த மாதிரி தேவைன்னா அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லி வைத்தியம் பண்ணுவோம். அப்படி வைத்தியம் சார்ந்தவர்கள் தேவைப்படுவாங்க. ஆன்லைன் மூலமாக தான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுனால ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்க எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், கேட்டு பயன்படுத்திக்க முடியும். அப்போ நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த உணவு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது தீர்வு காண்பது கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுக்குறோம். அந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது அந்த முத்திரையின் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு வந்து கிடைக்கும். சில பேருக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும். அது யாருக்கு எப்படி கிடைக்கிறது, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்க உடல் சூழ்நிலை எல்லாத்தையும் சார்ந்து தான் இருக்குதே ஒழிய எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த உலக இயக்கமே எப்படி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். காலையில் இருக்கிறது சாயங்காலம் இருக்காது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது பெங்களூர் இருக்காது, பெங்களூர் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்காது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த முத்திரைகள்ங்கிறது அவங்க கையில் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கும்போது இந்த முத்திரையை பிடிக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யும். ஆனால் கண்டிப்பாக முத்திரைகள் வேலை செய்யும். சரிங்களா? அதனால் பயன்படுத்தி பார்த்து ஃபீல் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்க விளக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், மருத்துவருடைய பரிந்துரையும் கேட்டு நடந்துக்கணும். சரிங்களா? முத்திரைக்கு கெடுதல் பண்ணாது. ஆனால் முத்திரை மட்டும் பிடிக்கிறேன், மற்ற எல்லாத்தையுமே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சு தயவு செஞ்சு சிக்கலை யாரும் கேள்வி. நன்றி. சொல்லுங்க. அதாவது இந்த முத்திரை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை பிடிக்கலாம்? இப்போ ஒரு சில முத்திரைகளை வந்து தூங்குவதற்கு முன் செய்யாதீங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. இந்த முத்திரை வந்து எப்போ வேணாலும் பிடிச்சிக்கலாம். இந்த முத்திரையை பிடிக்கிறதுக்கு நேரங்காலம் கிடையாது. எப்போ பிடிக்கலாம், சாப்பிட்டு இருந்தால் ½ அன் ஹவர் கழிச்சு செய்யணும். பசியோடு இருக்கும்போது செய்யக்கூடாது, அவ்வளோதான்.
எவ்வளோ நேரம் செய்யணும் ஒரு முறை முத்திரை பண்ணணும்? 45 நிமிஷம் செஞ்சால் சிறப்பு. யாருக்கு நோய் உற்று இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நோய் அதிகம், கல்லீரலில் கொழுப்பு இருக்குது, கிட்னியில் சிஸ்ட் இருக்குது, லங்ஸில் வந்து சளி அதிகமாக கோர்த்துருக்குது, நீர் கோர்த்துருக்குது, ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருக்குது, குடலில் வந்து கழிவு சேர்ந்துருக்குது, ஹெரணியா பிரச்சனை இருக்குது, இப்படி நரம்புகள்லாம் வலி இருக்குது, முகத்தில் இருக்க நரம்புகளில் வந்து வலி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் வந்து 40 நிமிஷம் செய்யும்போது சிறப்பான பலன் வந்து உண்டு. மற்றவங்க 40 நிமிஷம் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் செஞ்சால் போதும். உடம்பு வந்து அப்பப்போ க்ளீனிங் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்.